நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு உபவாசம். உபவாசம் நம்ம கிட்டத்தட்ட 5-6 வருஷம் நம்ம இந்த குரூப்ல ஸ்டார்டிங் பண்ணி எவ்வளவு நாள் ஆகிப்போச்சு. ஆனா உபவாசத்தை பற்றி நம்ம தனியா ஒரு டாபிக் எடுக்கல. ஆனா இப்போ ஒரு மாசத்துக்கு மேல யோசித்தேன், எதனால நம்ம இதை எடுக்காம விட்டோம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அது, உபவாசம் அல்லது ஃபாஸ்டிங். மிக மிக முக்கியமான ஒரு டாபிக். கிறிஸ்தவர் வாழ்க்கையில் உபவாசம் எந்த அளவுக்கு முக்கியம், அது முக்கியம் இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி உபவாசம் பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டில் உபவாசம் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, நம்ம இன்னைக்கு பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இதை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் ரெகுலராக உபவாசம் இருக்கிறவங்க யாரா இருக்கீங்களா? ரெகுலராக உபவாசம் இருக்கிறேன் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஓகே, வெரி குட். இன்னொரு சகோதரி யாரும் இல்லை? குட். இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க. நம்ம இதை அதிகமாக மையப்படுத்தி இது வரைக்கும் நான் மெசேஜ் கொடுக்கல. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் இருப்பது உண்டு. ஆனால் எதுக்கு நான் உங்களுக்கு இதை பற்றி நான் எடுக்காம விட்டேன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ ஆவியானவர் உணர்த்ததுனால நான் இந்த டாபிக் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது முக்கியமான ஒரு டாபிக். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் டூல். சில காரியங்கள் நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பண்ணது புதிய ஏற்பாட்டில் நம்ம பண்ணாம விட்டுறோம். உதாரணமா பழைய ஏற்பாட்டை தசம பாகம் கொடுக்குறாங்க எல்லாருமே கம்பல்சரி. அதை மீறினா பாவம். புதிய ஏற்பாட்டில் அப்படி பைபிள் எங்கேயும் போடலை. தசம பாகம் கொடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் இல்லை. ஆனால் அதனால நம்ம என்ன பண்றோம், யாருமே அந்த தசம பாகம் போடுறது கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக சரி கிடையாது. புரியுதுங்களா? நீங்க இப்போ யோவான் ஸ்நாபகர் லப்பர் அல்லது திருமுழுக்கு யோவான், அவர் என்ன சொல்றாரு, 2 அங்கி இருக்கிறவங்க ஒரு அங்கியை பகிர்ந்து கொடுக்கணும்ன்றார். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்க சொல்றாரு? 50% சொல்றாரு. இப்ப பழைய ஏற்பாடோட அதிகமா கொடுக்க சொல்றாங்களா, கம்மியா கொடுக்க சொல்றாங்களா? அதிகமா கொடுக்க சொல்றாங்க. ஜீசஸ் என்ன சொல்றாரு, நீ ஒன்னையே உலகத்துக்கு கொடுன்றார். நான் இந்த உலகத்துக்கு என்னை அளித்தது போல நீ இந்த உலகத்துக்கு ஒன்ன ஒப்பு கொடு. நமக்காக இறந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துக்காக நாம் வாழ வேண்டும். அப்போ நீ உனக்காக வாழாத, எனக்காகவும் இந்த உலகத்துக்காக வாழணும். 100% நீங்க கொடுக்கணும்ன்றார் ஜீசஸ். சென்ட் பால் என்ன சொல்றாரு, அளவு சொல்லல, எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்றோம், இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு 5 ரூபா 10 ரூபா இல்ல 2 ரூபா காணிக்க போறோம். அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. சந்தோஷமா கூட, ஆனா குறைஞ்சது 10%க்கு மேல கொடுன்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை புதிய ஏற்பாடு அதிகமா கொடுக்க சொல்லி தான் இருக்குது. ஆனா இப்போ நம்ம நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபையில் அதை இன்சிஸ்ட் பண்ணல. இப்படி 10% கொடுக்கணும், 2% கொடுக்கணும்னு சொல்லலை. அதனால நம்ம என்ன பண்றோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்தவர்களே கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவங்க தான் காணிக்கை கம்மியா கொடுக்கும். மக்களுக்கு கொடுக்க வேணாம், நீங்க திருச்சபை கொடுங்க, கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுங்க. ஆனா அது கொடுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? மலாக்கி 3வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை 10-11 படிங்க பார்க்கலாம். மலாக்கி 3வது அதிகாரம் என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஓகே, ஒரு செகண்ட். இந்த வசனத்துல கடவுள் சேலஞ்ச் பண்றார். நீ உன்னுடைய பாட்டு செய்ய, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் இல்லையான்னு நீ வெயிட் பண்ணி பாரு. கடவுள் நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ற ஒரு இடம் இந்த இடம். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு, அது செய்யுங்க, நான் 100% உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த வசனம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதையும் படிப்பது மிக மிக அவசியம். பயிரை தின்று அளிப்பனவற்றை உங்களை முன்னிட்டு கண்டிப்பேன், அவை உங்கள் விளைச்சலை பாழாக்க மாட்டா, உங்கள் தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடிகள் கனி கொடுக்க தவற மாட்டான். இதுல 2 விஷயம் இருக்குது. உங்க வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பினால் வந்த கனிகள் பலன் கொடுக்க முடியாம சாத்தான் எந்த வேலையை கொண்டு வந்தாலும் அதை கடவுள் ஸ்டாப் பண்ணுவார். உங்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்க மாட்டா, இல்லையா? பயிரை தின்று அளிப்பனவற்றை உங்களை முன்னிட்டு கண்டிப்பேன். அப்போ நீங்கள் கையிட்டு செய்கிற செயலை பயன் கொடுக்க முடியாதபடி சாத்தான் ஏதாவது கொண்டு வந்தான்னா, இல்லை உங்கள் எதிரி அதை அழிக்க நினைத்தால் யார் பாதுகாக்கிறது? கடவுள் அதை பாதுகாப்பார். அதுக்கு அடுத்தபடி
ஒன்று அழிவிலிருந்து பாதுகாக்கிறார், நம்முடைய கையின் வேலைகளை அழிவு நின்று பாதுகாக்கிறார். இன்னொன்று என்ன பண்றாரு, உங்கள் தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடிகள் கனி கொடுக்க தவற மாட்டார். அப்போ ரெண்டு, ஒன்று ப்ரொடெக்ஷன், இன்னொன்று பிளஸ்ஸிங். இது ரெண்டுமே கடவுள் கொடுப்பார். எப்போ நீங்க தசம பாகம் ஒழுங்காக செலுத்தும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுங்க, தசம பாகம் செலுத்துறது நல்லதா கெட்டதா? நீங்கள் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்க வேண்டாம். கடவுள் கிருபையில் ஜீசஸ் மினிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்குது. ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு தேவையானது கடவுள் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் எந்த சர்ச்சில் இருக்கிறீங்களோ அந்த சர்ச்சுக்கு கொடுங்க. இல்லை தூரத்தில் எங்கேயாவது மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, ஊழியம் பண்ணுறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு கொடுங்க. அனாதைகளுக்கு கொடுங்க. விதவைகளுக்கு கொடுங்க. இல்லையா? குறிப்பாக அனாதைகள், விதவைகள், ஆதரவற்றவர்களுக்கு கொடுங்க. அது செய்யும் பொழுது கடவுள் நிச்சயமாக இந்த 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று ஆசீர்வதிக்கிறார், பலகனியை திறந்து கொற்றார். இன்னொன்று உங்கள் கை முன்னிட்டு செய்கிற வேலைகளை, அதனுடைய கனியை பறிக்க நினைக்கிற தீய சக்தியை கடவுள் துரத்தி விடுறார். 3வது, நீங்கள் செய்கிற வேலை அது பலனுள்ளதாக அமையக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால இப்போ இதெல்லாம் சில நம்ம சர்ச்சில் அதிகமாக இதை பற்றி பேசுறது கிடையாது. ஏன்னா பேசினா அவங்க சர்ச்சில் பணம் பிடுங்குறாங்கன்னு சொல்லிடக்கூடாதுக்காக அவங்க சைலண்டாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்கை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து பணம்லாம் கொடுக்க வேண்டாம், டைம் கொடுத்தா போதும். டைம் கொடுக்கறது நல்லது, ஆனால் பணம் கொடுக்க வேண்டாம்னு பைபிள் எங்கேயும் போடலை, இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் போட்டிருக்குது. ஆனால் நான் இங்கே கொடுங்க அங்கே கொடுங்கன்னு சொல்ல வரல. கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, பரவாயில்ல. உங்கள் கண்ணு முன்னால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது, ஒரு தேவையில் உழல்கிற ஒரு மக்களுக்கு உதவி செய்வது நல்லது. இந்த சிறியவருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றார். அதனால அது ஒரு இரக்கத்தின் செயல். நம்ம என்ன பண்றோம், தவ காலத்துல செய்யறோம், இல்லையா? நிறைய பேர் தவ காலத்துல செய்யறோம், மற்ற காலத்துல செய்ய மாட்டோம். அது அடுத்த ஒரு தவறு. சரி, திருச்சபையில வருஷத்துக்கு ஒரு 40 நாள் நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க, நோன்பு இருங்க, சிலுவை பாதை பண்ணுங்க, நல்ல ஒரு பாவ சிந்தனம் பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்கன்னு இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதுலன்னு அர்த்தம் கிடையாது. இந்த 40 நாளை நீ அதை பண்ணி அதனுடைய பலனை டேஸ்ட் பண்ணீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணணுன்றது தான். அட்லீஸ்ட் இந்த 40 நாளாவது பண்ணுங்கன்னு சொல்லி திருச்சபை சொல்லுது. அது சொல்லுது புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த 40 நாள் பண்ணா போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், சிலுவை பாதை அந்த 40 நாள் தான் சிலுவை பாதை. அந்த தவ காலத்தில் மாத்திரம் சிலுவை பாதை, அதுக்கப்புறம் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அப்படி கிடையாது. நீங்க புனிதர்கள் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா புனிதர்களும் எல்லா நேரத்திலும் அவங்க செஞ்சிருக்காங்க. வருடம் முழுவதும் அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிலுவை பாதையை செய்யலாம்னு பாடுகளை தியானித்திருக்கிறார்கள். அப்போ பாடுகளை தியானிப்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு அடிப்படை. யார் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ பாடுகளை தியானிக்கிறார்களோ கடவுளுடைய அன்பு அவர்கள் உள்ளத்தில் பொழியப்படும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு கடவுளை அதிகமா அன்பு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடவுளுடைய பாடுகளை தியானிங்கள். அதுக்கு இந்த நாள் அந்த நாள் வெள்ளிக்கிழமை பண்ணணும், இல்லை 14 ஸ்தலத்தையும் பண்ணணுமா? ஒரு ஸ்தலத்தை நீங்க உங்களுக்கு மெடிடேட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ நேரம் பண்ணோம், அவ்வளோ நேரம் பண்ணோம், அந்த ஃபுல் சிலுவை பாதை பண்ணுங்க, டைம் இல்லை பிரதர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு ஸ்தலத்தை உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அது மிக மிக நல்ல ஒரு ஆன்மீக பயிற்சி. இயேசு கிறிஸ்து மேல் உங்களுக்கு அன்பு அதிகமாகிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆண்டோடைய பாடுகளை தியானிப்பது. எல்லா புனிதர்களும் கடவுளுடைய பாடுகளை தியானித்திருக்கார்கள். ஃபாதர் பியோ ஆண்டோடைய பாடுகளை எப்போதும் எந்த நேரத்திலும் தியானிச்சுட்டு இருந்திருக்கார். ஃபாதர் பியோ அவர்களை ஒரு முறை ஒரு ஆப்ரேஷன் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, எரணி ஆப்ரேஷன். அவர் எரணி ஆப்ரேஷன் போனச்சுன்னா அவர் எனக்கு ஆப்ரேஷன்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் உயர் அதிகாரியுடைய வற்புறுத்ததுனால அந்த ஆப்ரேஷன் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டார். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார், ஆப்ரேஷன் போகிறதுக்கு நான் ரெடி, ஆனால் அனஸ்தீசியா கொடுக்கக்கூடாது, மயக்க மருந்து கொடுக்கக்கூடாது. அப்போ டாக்டர் வந்து மயக்க மருந்துலாம் கொடுக்காம எரணி ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்போ இவர் ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி ரொம்ப நாள் வாக்குவாதம் ஆகி வேறு வழி இல்லாமல் இவர் பிடிவாதம் பிடிச்சதுனால மயக்க மருந்து கொடுக்காம ஆப்ரேஷன். இப்போ அவங்க ஆப்ரேஷன் முதல்ல லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருடைய பாடியில் ஒரு சின்ன கீறல் போட்டாங்க. இவர் ஒன்றும் அசையவே இல்லை, கல் மாதிரி படுத்து கிடந்தார். அப்போ முழு ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கும் போது ஒரே இடத்துல ஜீசஸ்ன்னு சொன்னார், அவ்வளோதான். ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் டாக்டர்களுக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி ஒரு மனுஷனால எந்த ஒரு மயக்க மருந்தும் கொடுக்காம
உடம்பு கிழிக்கும் போது பேசாமல் இருக்க முடியுதுன்னு சொல்லி அவரால் நம்ப முடியல, அந்த டாக்டர்ஸால் நம்ப முடியல. ஸோ அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் அந்த ஃபாதர் பியோ போய் கேட்டாங்க, எப்படி உங்களால் இருக்க முடிஞ்சது? அப்போ அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நீங்கள் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் அதை பற்றி கவனிக்கவே இல்லை. என்னுடைய முழு ஃபோக்கஸும் கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து மேலே தான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பார்க்கும்போது அவருக்கு தன்னுடைய உடம்பில் வந்த வழியே தெரியல. இப்போ எல்லா புனிதர்களும் கடவுளுடைய பாடுகளை தியானித்தார்கள். ஆனால் திருச்சபை வந்து ஒரு சிலுவைப்பாதை வந்து இந்த தவக்காலத்தில் செய்யுங்கன்னு சொல்றது அதோடு முடிஞ்சு போறதுக்கு இல்லை. அந்த தவக்காலத்தில் நம்ம சிலுவைப்பாதை பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கடவுள் மேலே அன்பு வந்ததோ அதை ஃபீல் பண்ணி நம்ம அதிகமாக அதை தொடர்ந்து செய்யணும். அதுதான் அதனுடைய பர்பஸ். நீங்க தவக்காலத்தில் செஞ்ச எல்லாமே நம்ம வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் தான். வருடத்துக்கு ஒரு முறை நல்ல பாவ சிந்தனை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காக வருடத்துக்கு ஒரு முறை பண்ணா போதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு நாள் போய் ஒழுங்கா பாவ சிந்தனை போது நம்மளுக்கு ஒரு பெரிய நிம்மதி, சந்தோஷம் வரதை பார்த்துட்டு என்ன பண்ணணும், அடிக்கடி நம்ம பாவ சிந்தனை செய்யணும். அதே போலதான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, தர்மம் செய்யறதெல்லாம் அடிக்கடி தர்மம் செய்யணும். நம்ம இறந்து மேலே போய் நிற்கும் போது ஜீசஸ் கேட்க போற ஒரு முக்கியமான கேள்வி, நீ என்னை பற்றி நற்செய்தி அறிவிச்சியா, இல்ல கோயர்ல இருந்தியா, இல்ல யூக்கரிஸ்ட் மினிஸ்ட்ரியா இருந்தியா, வாலண்டியரா இருந்தான்னு கேட்க போறது கிடையாது இல்லையா? நான் பசியில இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? தனிமையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா? இதுதான் கேட்க போறார். அதனால நம்ம இந்த மினிஸ்ட்ரி, ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் வெளிப்படுத்தினார். என்னையும் முதல்ல சொல்ல சொன்னார். இப்போ நம்ம கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, டெலிவரன் எல்லாம் நம்ம போட்டு வச்சேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜீசஸ் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி இதுதான், இவ்வளோ டிவிஷனை எல்லாம் போட்டியே, முக்கியமான ஒரு விஷயத்தை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மினிஸ்ட்ரியுமே இதில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டு சொன்னார், சேரிட்டி மினிஸ்ட்ரி எங்க, மக்களுக்கு டைரக்டா உதவி செய்யக்கூடிய மினிஸ்ட்ரி உங்க மினிஸ்ட்ரி எங்க இருக்குன்னு கேட்டார். எது முக்கியமான மினிஸ்ட்ரின்னு சொன்னாரு, நேரடியாக மக்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பதும், படிக்க முடியாதவங்களுக்கு படிக்க வைக்கிறது, அனாதைகளுக்கு உதவி செய்யறது, இந்த மினிஸ்ட்ரி தான் கடவுள் பாதையிலும் மிக முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், யாரும் கையை தூக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க தவக்காலம் முடிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தயவு செய்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டாம். தவக்காலத்தில் என்னென்னலாம் பண்ணோமோ அதை கண்டினியூ பண்ணணும். நம்ம அதுக்கு தான் திருச்சபை அந்த ஒரு தவக்காலம் ஒன்று கொண்டு வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதில் நாம் கற்றுக்கொண்ட நல்ல காரியங்களை, நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் கொடுத்த முக்கியமான காரியங்களை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதுல ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த உபவாசம் இல்லையா? உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும் போது சாதாரணமா ஜெபிக்கிறத விட நல்லா இருந்ததா, இல்ல அதே மாதிரி தான் இருந்ததா? ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது வித்தியாசம் தெரிஞ்சதா இருக்காது? யாருக்கும் தெரியலையா? யாருக்கும் வித்தியாசம் தெரியலையா? நம்ம கேள்வி மறுபடியும் கேட்கிறேன். சாதாரணமா ஜெபித்ததற்கும் உபவாசம் இருந்து ஜெபித்ததற்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. வித்தியாசம் நல்லபடி இருந்ததா இல்ல மோசமா இருந்ததா? நல்லபடி. ஓகே குட். எப்போ நம்ம இந்த ஊனியல்களுடைய பவரை குறைக்கிறோமோ ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஃபாஸ்டா க்ரோ ஆக முடியும். ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு தாத்தா தன்னுடைய பேர பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லாரு, நமக்குள்ள 2 அனிமல் இருக்குது, இந்த 2 அனிமல்ல எது ஜெயிக்கிறதோ அதை நம்ம வந்து கரெக்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ பேராண்டி கேட்குறான், என்ன அனிமல் தாத்தான்னு சொல்லி. ஒன்று நம்முடைய ஃப்ளஷ், நம்முடைய ஊன் இயல்பு, இன்னொன்று ஆவிக்குரிய மனிதன். இந்த ரெண்டுக்கும் எப்பவுமே உள்ள நமக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த பேரன் கேட்குறான், இந்த 2ல எது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தாத்தா சொல்றாரு, எதுக்கு நம்ம உணவு கொடுக்குறோமோ அது ஜெயிக்கும். எது ஜெயிக்கும்? ஊன் இயல்புக்கு நம்ம உணவு கொடுத்தோம்னா ஊன் இயல்பு ஜெயிக்கும். ஆன்மீக வாழ்வுக்கு உணவு கொடுத்தோம்னா ஆன்மீக வாழ்வு ஜெயிக்கும். ஸோ பைபிள் சொல்லுது, ஊன் இயல்பு நம்முடைய ஆவிக்கு முரணானது. ரெண்டுக்கும் எப்பொழுதும் சண்டை நடக்குது நமக்குள்ளே ஒரு 2 விதமான மனநிலையை பார்க்குறோம் இல்லையா? காரணம் என்ன? ஒரு பக்கம் நம்முடைய ஊன் இயல்பு இந்த உலகத்தின் மேல் பற்றுக்கொள்ள வைக்கிறது, இன்னொன்று நம்முடைய ஆவி கடவுள் மேல் பற்றுக்கொள்ள வைக்கிறது.
இப்போ எதுக்கு நம்ம அதிகமாக உணவு கொடுக்குறோமோ அது மற்றொன்றை மேற்கொள்ளும். அப்போ உங்களுடைய ஸ்பிரிட் வந்து ஃப்ளஷை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு நிறைய எடுக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு தான் இறை வார்த்தை படிக்கிறது, தியானிக்கிறது, நம்ம இறை வார்த்தையை கேட்கறது, தனி ஜெபத்தில் ஜெபிக்கிறது. அதில் ஒரு முக்கியமான பங்கு உபவாசத்திற்கும் உண்டு. உபவாசம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஃபிசிக்கல் பாடி டவுன் ஆகுது, ஸ்பிரிட் ஸ்ட்ராங் ஆகுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்புறம் பழைய உபவாசம் அப்போ என்னது? ஆன்மீக முன்னேற்றத்திற்காக உணவை குறைப்பது அல்லது தடை செய்வது தான் உபவாசம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக உணவை குறைப்பது அல்லது தவிர்ப்பது, அதுக்கு பேர் தான் உபவாசம். அப்போ உபவாசம் வரும் பொழுது கட்டாயம் கூட என்ன வரணும்? ஜெபம் வரணும். ஜெபம் இல்லாத உபவாசம் பட்டினி தான். நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உபவாசம் இருக்கிறேன், ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரேயர் பண்ணலன்னா அந்த உபவாசத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பைபிள் எங்கே வேணால் உபவாசம் எடுத்து பாருங்க, உபவாசத்தோடு சேர்ந்து ஜெபமும் இருக்கும். ஜெபம் இல்லாத உபவாசம் வெறும் பட்டினியே. நான் ஒரு சகோதரி அன்றைக்கி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு நாள் அவங்க டவுட்லாம் கேட்டாங்க. ஏதோ ஒரு டாபிக் நான் பேசும்போது உபவாசப்படி பேசணும்னு சொல்லிட்டு, அப்போது அவங்க பேசிட்டு இருக்கும்போது உபவாசப்படி ஒரு சில டவுட்லாம் கேட்டாங்க. அந்த சகோதரி எப்படி உபவாசம் இருக்கிறாங்கன்னா, நைட் சாப்பாடை தவிர்த்துட்டு நைட் ஃபுல்லாக உபவாசம் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டேன். பகலில் என்னால் வேலை செஞ்சுட்டு இருக்கனால ஜெபிக்க முடியாது பிரதர், நான் ஈவினிங் அப்புறம் தான் ஜெபிப்பேன், அதனால நான் நைட் சாப்பிட்றது கிடையாது, காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், நைட்டு முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுவேன். அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து. உண்மையாக அந்த சகோதரிகிட்ட சாதாரணமாக பேசும்போது எனக்கு அந்த அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ, நல்ல ஒரு விஷயமாச்சே, நம்மளும் இதை கடைப்பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் காலையிலையும் மத்தியானமும் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஈவினிங் சாப்பிட்றதா இருந்ததுன்னா பகல் ஃபுல்லாக நம்ம வேலைக்கு போகிறவங்களால ஜெபிக்க முடியாது. அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது, அதுக்கு பேர் பட்டினி. அப்போ உபவாசம் என்றாலே உணவை தவிர்த்து ஜெபத்தில் இருக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் தான் சொல்லுவாங்க, இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயர்னுவாங்க தவிர வெறும் ஃபாஸ்டிங் யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா ப்ரேயர் இல்லாத ஃபாஸ்டிங் இட் இஸ் நாட் ஃபாஸ்டிங். பிரைஸ் தி லார்ட். யாராவது நீங்கள் காலையில் உணவை தவிர்த்துட்டு ஜெபிக்க முடியலன்னா எந்த நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய நேரமோ அந்த நேரத்தில் உணவை தவிர்த்து ஜெபிச்சு பாருங்க. ஓகேங்களா? குட். அப்போ உணவு கிடைக்காம நான் சாப்பிடல, அதை ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாமா? அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது இல்லையா? அதுக்கு பேரும் பட்னி தான். ஓகே, உணவு கிடைக்கல சாப்பிடல, அதுக்கு பேர் பட்னி. உணவு சாப்பிடல ஆனால் ஜெபிக்கல, அதுக்கு பேரும் பட்னி தான். அப்போ உணவு சாப்பிட முடிந்து வசதி இருந்தும் கையில் உணவு இருந்தும் நம்ம சாப்பிடலன்னா தான், அதே நேரத்தில் ஜெபிச்சாதான் அதுக்கு பேர் ஃபாஸ்டிங். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் சாப்பிட்டா நிறைய சொல்லிக் கொடுப்போம் நம்மளுக்கு. இல்லை நீங்கள் சாப்பிடல, அதனால ஃபாஸ்டிங் எடுத்துக்கும். சும்மா நம்ம கணக்கில் சேர்க்கறதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. ஃபாஸ்டிங்குடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாடில் எதற்காக ஃபாஸ்டிங் இருந்தாங்க, நம்ம அது கரெக்டாக தப்பா, புதிய ஏற்பாடு பிரகாரம் அது கரெக்டாக தப்பான்னு பார்க்கலாம். அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கறது மிக மிக அவசியமானது. திருப்பாடல்கள் 35:13. திருப்பாடல் 35:15. Psalms chapter 35 verse 13. Psalms chapter 30. Yes, யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். நானோ அவர்கள் நோயுற்றிருந்த போது சாக்கு உடுத்திக் கொண்டேன், நோன்பிருந்து என்னை வருத்திக் கொண்டேன், முகம் குப்புற வீழ்ந்து மன்றாடினேன். ஓகே, மற்றவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது தாவீது என்ன பண்றாரு? தான் நோன்பிருந்து என்னை வருத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ஹம்பிள் மை சோல் வித் ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்குது. எப்படி போட்டிருக்கு? ஐ ஹம்பிள் மை சோல், நான் என்னை தாழ்த்தி கொண்டேன் அப்படின்னு இருக்குது. என்னுடைய ஆத்மாவை நான் கடவுள் முன்பாக தாழ்த்தி கொண்டேன். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், நினைவே நகரத்து மக்களை குறித்தது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நினைவே மக்கள் கடவுளுக்கு பிடிக்காத பல பாவங்களில் இருந்தார்கள். அப்பொழுது யோனா போயிட்டு ஒரு நாள் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கிறார். இந்த நகரம் 40 நாளில் முழுவதுமாக அழிக்கப்படும். 40 நாளா 30 நாளா டக்குன்னு மறந்து போச்சு இல்லையா? இந்த நாடு 40 days. ஓகே, 40 daysல இந்த நாடு முழுவதும் அழிக்கப்படும் சொல்லி ஒரு நற்செய்தி அறிவிக்கும் பொழுது மக்கள் எல்லாம் மனம் மாறுறாங்க. அந்த ராஜாவும் என்ன பண்றாரு?
அரியணையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய ஆடைகளை எல்லாம் களைத்து சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது உட்கார்றார். நீங்க இதை நினைவே யோனாவுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 6லேருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கலாம். படிக்க வேண்டாம், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோனா 3வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ராஜா வந்து ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார். அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு கண்டிஷன். அதுக்கு முந்தின சீன் வரைக்கும் அந்த ராஜா என்ன பண்றாரு? ஒரே குடிச்சு கும்மாளம் அடிச்சு அந்த நாடே அந்த சிட்டி முழுவதுமே பாவத்தின் பிடியில் இருக்கிறது. ஆனா கடவுளுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்றாங்க? அப்படியே தலைகீழ மாறுறாங்க இல்லையா? கம்ப்ளீட்டா மாறி அந்த ராஜா மனம் மாறி ஆடு மாடு கூட தண்ணி கொடுக்கக்கூடாது, ஒருவேளை கடவுள் நம்ம மேல இறக்கப்படலாம் அப்படின்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். இதுல முக்கியமான ஒரு நோக்கம் என்னது? தன்னை பழைய ஏற்பாடு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹம்பிள் தெம்செல்ஃப்னு வரும். எல்லா இடத்துலையுமே தங்களை கடவுள் முன்பாக தாழ்த்தி கொண்டார்கள். அதுக்கு அடுத்தபடியா தாங்கள் செய்த தவறுகளை விட்டு மனம் மாறணும். இதுலையும் பாருங்க, கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் என்று எல்லாத்தையும் சொல்றான். அடுத்தது தம் தீய வழிகளை தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். என்ன கட்டளை கொடுக்குறாரு? எல்லாம் சாக்கு கூட கொடுத்து சாம்பல் பூசி சாதாரண எல்லா நார்மல் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு உட்காராங்க. ஆடு மாடு கூட சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்களும் சாப்பிடவும் கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாது. செஞ்ச பாவத்துக்காக மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்றாடுங்க. என்னென்ன பாவம் செஞ்சு எல்லாத்தையும் நீங்க இதோட விட்டுறணும். என்ன ஒரு பயங்கரமான ஒரு மனமாற்றம் பாருங்க. அப்போ ஃபாஸ்டிங் நம்மை கடவுள் முன்பாக தாழ்த்துவது, நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன விஷயங்கள் கடவுளுக்கு பிடிக்கலையோ அதையெல்லாம் விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு உதவி செய்வதுதான் ஃபாஸ்டிங்கா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே நம்ம உடல் சக்தியா இருக்கும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் நம்ம இந்த உலகப்பூர்வமான காரியங்கள் அதிகமா இருக்கும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. பேதுரு சொல்வார், ஊனியல்பில் துன்பப்படுவர்கள் பாவத்தை விட்டு விடுவார்கள். யாரை கண்டுபிடிக்க முடிஞ்ச எடுங்க பார்க்கலாம். 1 பேதுல 2 பேதுல வரும். ஊனியல்பில் துன்பப்படுவர்கள் பாவத்தை விட்டு விடுவார்கள். இப்போ ஒரு குடிகாரனா இருக்கிறான், இல்ல ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஒரே உடம்பு உள்ள வேதனை, கை கால் அடிபட்டு கிடக்கும் நேரத்துல அந்த ஃபீலிங்ஸ்லாம் வருமா? யாருக்காவது வருமா? அப்படி கை ஓகே, கை துண்டிக்கப்பட்டு உடம்பெல்லாம் வலிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த எண்ணங்கள்லாம் வருமா? வராது. எப்போ ஊனியல்பில் நம்முடைய ஊனியல்பு வீக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா பாவம் நம்மை விட்டு போகும். ஸ்டெலஸ் அந்த வசனம் எடுத்துட்டீங்களா? எடுக்கலையா? எடுக்கல, தேடின்னு இருக்கேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். 1 பேதுரு 4வது அதிகாரம் எத்தனாவது இறை வசனம்? 1-2 வசனங்கள். படிங்க பிரதர். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகள். யாரோ ஒருத்தர் படிங்க பிரதர். எனவே கிறிஸ்து தம் ஊனடலில் துன்புற்றார். அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையே நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர். ஓகே, அது போதும் சிஸ்டர். ஊனியல்பில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர். ஒரு சில நேரத்துல ஒரு சில நோயை கடவுள் உடனே குணப்படுத்தாம இருக்கிறது இது ஒரு முக்கியமான காரணம். நல்ல ஒரு மனம் மாற்றத்துக்குள்ள வரணுன்றதுக்காக கடவுள் என்ன பண்றாரு? கொஞ்சம் அவர் காலந்தாளத்துல சில நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்றாரு. அவர் நம்ம ஃபெய்த் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உடனே குணம் ஆகும். நீங்க அதனால ஜீசஸ் தான் எனக்கு இன்னும் கொடுக்காம வச்சுட்டுருக்கான்னு நினைக்க வேண்டாம். ஆனா ஒரு சில துன்பங்கள் நன்மையில போய் முடியுது. கடவுள் நமக்கு அந்த துன்பத்தை கொடுக்கலனாலும் துன்பத்தை கடவுள் நன்மையாக மாற்றுகிறார். இப்போ ஃபாஸ்டிங்ல என்ன ஆகுது? நம்முடைய பாடி வீக் ஆகுது இல்லையா? நீங்க ஒரு 3 நாள் ஒன்றும் சாப்பிடாம இருந்து பாருங்க, அப்போ தெரியும். இந்த உலகப்பூர்வமான எண்ணெல்லாம் பாதி குறைஞ்சு போயிடும். அவர் 5 நாள் ஆகும்போது சுத்தமா வேற எந்த ஞாபகமும் இருக்காது. ஆனா நீங்க ஜெபத்துல இருக்கணும். வெறும் ஃபாஸ்டிங் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வரும். அது வந்து ஃபாஸ்டிங் கிடையாது. அது கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்காது. ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பாடு இல்லாம வெறும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க.
உலகத்துல வேற எந்த பாவம் நம்ம மனசுல வராது. கடவுளோட ஐக்கியமாகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ எப்பொழுது ஊன் இயல்பு நமக்கு பலவீனப்படுகிறதோ, உடல் பலவீனப்படுகிறதோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கடவுளை நோக்கி மக்கள் போவார்கள். அது ஊன் இயல்பு துன்பப்படும் பொழுது நிச்சயமாக பாவத்தை விட்டு விடுவோம் என்று வேத வசனம் சொல்கிறது. உங்களுடைய ஊனொயிலில் துன்பப்படுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே. அப்போ நினைவே மக்கள் என்ன பண்றாங்க? கடவுள் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள். அதே நேரத்துல மனம் மாறுறாங்க. ஏன்? அந்த உண்மையான தாழ்ச்சின்றது என்னது? உண்மையான தாழ்ச்சினா கடவுள் சொன்னதை கேட்கணும். அதான் தாழ்ச்சி. இல்லையா? நான் கடவுள் மேல என்ன தாழ்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கலாம், அதுக்கு பேர் தாழ்ச்சி கிடையாது. கரெக்ட்? கரெக்டா இல்லையா? நான் என் தந்தை மேல என்ன தாழ்த்துறேன்னு சொல்லிட்டு தந்தை சொன்னதை கேட்காம இருந்தா அதுக்கு பேர் தாழ்ச்சியா? தாழ்ச்சி கிடையாது. அப்ப உண்மையான தாழ்ச்சி என்பது ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதும் தான். ஆண்டவரை நம்புவது, ஆண்டவரை சார்ந்து இருப்பது, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது தான் உண்மையான தாழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னொரு வசனம் சொல்ல, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில வார்த்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு போலாம். அடுத்தபடியாக எஸ்ரா 8வது அதிகாரம் 21 23 வரை உள்ள இறைவசனங்கள். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, படிக்க வேண்டாம். நான் ஜஸ்ட் அதன் பின்னணியை சொல்றேன். எஸ்ரா 8வது அதிகாரம் 21 முதல் 23 இறைவசனங்கள். இதுல என்ன நடக்குதுன்னா, எஸ்ரா அங்கு பாபிலோனில் இருந்த அடிமை மக்களோடு ஜெருசலேமுக்கு திரும்பி போறார். கோயில் கட்டுறதுக்காக போறார். அவர் போகும்போது அவர் கையில எல்லாம் அந்த கோயிலுக்கு தேவையான, எருசலேம் கோயிலுக்கு தேவையான எல்லா விதமான பொருள்களும், தங்கத்தில் செய்யப்பட்ட எல்லா பொருள்களும் அவர்கிட்ட இருக்குது. அரசன் அவர்கிட்ட கொடுத்து ஜெருசலேமுக்கு போக சொல்றாரு. அவர் போகும்போது நிறைய பெண்களும் குழந்தைகளையும் அவர் கூட கூப்பிட்டு போறார். இதுல நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அரசர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கறதுக்கு பயப்படல, வெட்கப்படுகிறார். அரசர்கிட்ட போயிட்டு, நாங்க போற வழியில எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு எங்க கூட போர் வீரர்களை அனுப்பி வைங்கன்னு கேட்கறதுக்கு அவர் வெட்கப்படுறதா சொல்றார். காரணம் என்னன்னா, இவர் ராஜாட்ட பேசும்போது என்ன சொல்லிட்டாரு? எங்கள் ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார், எங்கள் அரணும் கோட்டையும் அவர் தான் சொல்லி தைரியமா பெருமையா பேசினார். ராஜா கேட்டார் முதல்ல, வீரர்களை அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்கிறாரு. இவர் வேணான்னு சொல்லிட்டு எங்கள் ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார்னு சொல்லிடுறாரு. இப்போ போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு பயம் வருது. ஏன்? கூட நிறைய பெண்கள், குழந்தைகள் இருக்காங்க. ஏகப்பட்ட தங்க பொருட்கள் இருக்குது, கோயில் சம்பந்தமான பொருட்கள். போற வழியில ஏதாவது திருடர்கள் வந்து தாக்குனா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வேற ஒரு நாட்டு அரசரை வந்து தாக்குனாலும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாரு? ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். எல்லோரும் நாம் கடவுள் முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் உபவாசம் இருப்போம். இப்ப இங்க என்ன பண்றாங்க? எங்களுடைய பாதுகாப்பு எங்க கையில கிடையாது, எங்களுடைய உடல் சக்தியினால் எங்களை பாதுகாக்க முடியாது, ஆண்டவர் தான் எங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு தங்களை கடவுள் முன்பாக தாழ்த்துகிறார்கள். இப்போ நம்மளுடைய பாதுகாப்பு யார்? இப்போ எஸ்ரா வந்து உலகப்பூர்வமா திங்க் பண்ணாரா, ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணாரா? இப்ப கூட இருந்தவங்க ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம், எப்பா ராஜா தான் கூட சோல்ஜர்ஸ் அனுப்புறேன்னு சொன்னாரு, நீங்க பேசாம அந்த வீரர்களுக்கு துணைக்கு கூப்பிட்டுருக்கலாம், இதை விட்டுட்டு எதுக்கு உட்காந்து ஃபாஸ்டிங் இருக்குன்னு மக்கள் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் கடவுளை நம்பினார். அதனால என்ன பண்றாரு? கடவுள் மேல நம்ம சரண்டர் ஆகலாம், ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்று மக்களை உபவாசம் இருக்க சொல்லி அவரும் உபவாசம் இருந்து வேண்டுகிறாங்க. கடவுள் அவர்களை பாதுகாப்பாக ஜெருசலேம் கொண்டு சேர்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு சின்ன கேள்வி. ஜீசஸ் புதிய ஏற்பாடுல சொல்றார், ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை திருப்பி காட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு வரணும்னு அர்த்தம்? ஒரு கன்னத்தில் உங்களை ஒருத்தர் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நம்ம அடி வாங்கிட்டு வரணும்னு அர்த்தமா? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்த பிரதர்ன்றீங்களா? அப்படிதான் பிரதர் சொன்னாங்க. ஓகே. ஆனா உண்மையான அர்த்தம் அது கிடையாது சிஸ்டர். ஒரு கன்னத்தில் நம்மளுக்கு யாராவது அடிக்கும்போது நம்ம ஒரு கன்னத்தை திருப்பி கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய பாதுகாப்பு என் கையில கிடையாது, என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். அதுதான் என்னுடைய அர்த்தம். ஓகேங்களா? என்ன அர்த்தம்? என்னுடைய பாதுகாப்பு, நான் என்னுடைய சொந்த முயற்சியில என்னை பாதுகாக்க நான் முயற்சி செய்யல. என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். அந்த நம்பிக்கையில தான் நம்ம இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடுக்குறோம். பிரைஸ் தி லார்ட்.
நிறைய பேர் பார்க்கறது பார்த்தா ஆச்சரியமா பார்க்குறாங்க. இதனுடைய உண்மையான மீனிங் அதுதான். நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே என்னுடைய அரணும் கோட்டையுமா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு பாதுகாப்பு யாரு? கடவுள் தான் நம்முடைய உண்மையான பாதுகாப்பு. இப்ப ஜீசஸ் ஓகே, நீ ஒரு கணத்தை அடிச்சு இன்னொரு கணத்தை திருப்பி கொண்டா என்ன அர்த்தம்? ஐ வில் டேக் கேர். கடவுள் அதை அனுமதிச்சாருன்னா அது வேற ஒரு காரணத்துக்காக இருக்கும். இன்னொரு கணத்துல அடிக்கிறதுக்கு அனுமதிச்சாருன்னா ஓகே, வேற ஒரு காரணத்துக்காக உங்களை பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய கிரேடு கொடுக்கறதுக்காக அனுமதிக்கலாம். நீங்க புனிதருடைய வாழ்க்கையில பாருங்க, நிறைய இடத்துல அவங்களே சுண்ணாம்பு கால்வாயில போடுற மாதிரி, எண்ணெய் கொப்பரையில போடுற மாதிரி நிறைய இடத்துல அவங்க சாக மாட்டாங்க. கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல இறந்து போற மாதிரி காமிப்பாங்க. எதனால? உண்மையா நடக்கிற விஷயம் சொல்றேன். ஸோ அதெல்லாம் பாடுகள் எல்லாம் அதுல தப்பிக்க வச்சு அவங்களுக்கு மேல ஒரு கிரேட் கொடுக்கறதுக்கு தான். பிரைஸ் லார்ட். அதே நேரத்துல அவர்களை கொலை செய்கிற மக்களுக்கும் இவ்வளவு விஷயத்துல அவங்க ஒன்றும் பண்ண முடியலையா? அப்போ இவர்கள் வழிபடுகிற கடவுள் உண்மையான கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப நம்முடைய பாதுகாப்பு யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குதா? அப்படியா? ஆண்டவர் கையில இருக்குது. சொல்றோம், ஆனா யாராவது மேல கை வச்சா விட்டுறோமா? மேல கை வைக்க வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னாலே விடுறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்தபடியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம நியூ டெஸ்டமென்ட் போலாமா, இல்ல நியூ டெஸ்டமென்ட்டே போயிடலாமா? ஓகே, நீங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எந்தெந்த இடத்துல ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே தங்களை தாழ்த்தி கொள்வதை பார்க்கிறோம். தாழ்த்தி கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் தங்களுடைய பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்காக நிவர்த்தி செய்யறாங்க. தாழ்த்தி கொள்கிற அதே நேரத்துல பாவத்திலிருந்து வெளியில வர, அதான் உண்மையான தாழ்த்துதல். ஆண்டவருக்கு சரி, நம்ம கட்டளையை கடைபிடிக்கலாம்னு என்ன அர்த்தம்? கடவுள் அன்பு செய்யல, கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியலன்னு அர்த்தம். ஒரு தாழ்ச்சிக்கு எக்ஸாக்ட்லி முரண்பாடு தான் நம்ம கட்டளையை கடைபிடிக்காமல் இருக்கிறது. ஸோ தாழ்ச்சின்னு சொல்லும் போதே நாம் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும், கடவுள் சொன்னதை கேட்கணும், அவர் சொன்ன வார்த்தைக்கு முரண்பாட செய்யற எல்லா காரியத்திலிருந்து வெளிவருவதற்கு பேர் தான் தாழ்ச்சி. அடுத்தது நம் முழுவதும் கடவுளை சார்ந்து இருப்பதுக்கு பேர் தான் தாழ்ச்சி. அப்ப நம்முடைய பாதுகாப்பு கடவுள் தான் நம்முடைய பாதுகாப்புன்றது தான் தாழ்ச்சி. சில அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போறதுக்கு முன்னால ஃபாஸ்டிங் வந்து ஜெபிக்கிறாங்க இல்லையா? நிறைய இருக்குது. நான் அது சொல்ல போனா ஒவ்வொரு எக்ஸாம்பிளா போயிட்டே இருக்கும். ஸோ பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் தங்களை தாழ்த்தி கொள்வதற்காக அரசர்கள் மக்கள் நோன்பிருந்து ஜெபிக்கிறார்கள். அப்போ நம்ம கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்க முடியல, ஒரு சில பாவத்தை விட முடியல, ஒரு நல்ல ஒரு ஸ்தாபத்துக்கு வர முடியல, ஒரு உண்மையான ஒரு மன மாற்றத்துக்கு வர முடியலன்னா என்ன பண்ணணும்? சில நேரத்தில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்திருக்கோமா? யாராவது இருந்திருக்கீங்களா? கன்ஃபெஷன் பண்றதுக்கு பிடிக்கல பிரதர், இந்த சுச்சுவேஷன் அப்படியே இருக்கலாம்னு தோணுது. யாராவது அப்படி இருந்திருக்கீங்களா? நான் சில நேரத்தில் இருந்திருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் புனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன். குட். ஓகே, சில நேரத்தில் நான் அப்படி இருந்திருக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் ஒழுங்கா ஃபாஸ்டிங் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த உண்மையான தாழ்ச்சி நமக்குள்ள வரும். ஏன்? எப்பொழுது ஊன் இயல்பு நமக்கு பலம் குறைகிறதோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம யாருன்றது நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமற்றதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஈஸியா நம் கடவுளோடு ஐக்கியமாக முடியும். நம்முடைய அந்த பெருமை எல்லாம் விட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய டூல் என்னது? ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் will help us to humble in front of God. ஃபாஸ்டிங் நம்ம கடவுள் மேல தாழ்த்துறதுக்கு உதவி செய்யலைன்னா நம்ம ஒழுங்கா ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம செய்யற மெத்தட் சரியில்லைன்னு அர்த்தம். உண்மையாக நாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சோம் என்றால், உபவாசம் இருந்து ஜெபித்தோம் என்றால் உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் தாழ்ச்சி உண்டாகும். ஜீசஸ் எங்கேயாவது நான் உங்களுக்கு தாழ்ச்சியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா? பரிசுத்தாயை கொடுக்குறேன், கொடைகளை கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி தாழ்ச்சியை கொடுக்குறேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? பைபிள் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நான் தாழ்ச்சியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல, கற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்லியிருக்காரு. தாழ்ச்சி ஆண்டவர் இருந்து கத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்கேயும் அவர் நான் தாழ்ச்சி உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ல. நீ என் முன்னால் தாழ்த்தினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற தவிர நான் உங்களுக்கு தாழ்ச்சியை கொடுப்பேன்னு சொல்லலை. என்னை பார்த்து நீ தாழ்ச்சியை கத்துக்கோ, என்கிட்ட இருந்து நீ தாழ்ச்சியை கத்துக்கோன்னு சொல்றாரு. அப்போ கத்துக்கொண்டு செயல்படுத்துறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. தாழ்ச்சின்றது ஒரு கொடை கிடையாது கேட்டு வாங்குறதுக்கு. we have to practice it. தாழ்ச்சி என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு காரியம். அந்த தாழ்ச்சியை பயிற்சி செல்வதற்கு ஒரு அருமையான ஒரு உதவி தான் ஃபாஸ்டிங்.
ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் ஃபாஸ்டிங்கே இல்லைன்னா ஒரு 2 நாள் சாப்பிடாம உட்காந்து பாருங்க. ஜெபிச்சு 2 நாள் சாப்பிடாம வந்து ஜெபிச்சு பாருங்க. தாழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம மனைவி கோபமாக ஒன்று சொன்னால் கூட குரல் வெளியில் வராது சிலருக்கு. ஃபாஸ்டிங் புதுசாக பண்ணுறவங்க, ரெகுலராக பண்ணுறவங்க ஓகே, ஒரு 5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் திட்டினா கூட ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தோணும் தவிர, அப்போ ஒன்றும் மைண்டில் அதெல்லாம் பெருசாக தெரியாது. எப்பமா சாப்பாடு போடுவாங்களா, தண்ணி கிடைக்குமான்னு தோணும். Praise the Lord. Hallelujah. So fasting is very very good. நம்முடைய ஊன்எலும்புடைய அந்த பலத்தை குறைத்து ஆவியின் பலத்தில் நாம் வளருவதற்கு ஃபாஸ்டிங் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஓகே, புதிய ஏற்பாடுல ஃபாஸ்டிங் ஸ்டார்டிங்லேயே பார்க்குறோம். ஜீசஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறார் இல்லையா? 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறார். தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாலே ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் அந்த ஊழியத்தை தொடங்குறார். சாத்தான் அவரை பயங்கரமாக சோதிக்கிறான். இருந்தாலும் அனைத்திலும் அவர் அதை ஓவர் கம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான சக்தி எங்கிருந்து கிடைக்குது? ஃபாஸ்டிங் முடிச்சு வெளியில் வந்தப்போ நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரத்தில் அவர் மேலும் பரிசுத்தாயில் பலம் பெற்று வந்தார்ன்னு. ஏற்கனவே ஒரு ஆவியில் நிரம்பி தான் சோதிக்க எடுத்து செல்லப்படுகிறார். 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து வரும்போது என்ன ஆகுது? பயங்கர வல்லமையோடு வருகிறார். Praise the Lord. ஓகே, இப்போ புதிய ஏற்பாட்டில் வேற எங்கே ஃபாஸ்டிங் வருதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் we'll go for little more deep. ஓகே, மத்தேயு 6வது அதிகாரம் 5, 6 இறை வசனங்கள். நானே படிச்சிடுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். மத்தேயு 6 அதிகாரம் 6, 5வது 6வது இறை வசனம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வாயிடக்காரர்களைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு ஜீசஸ் இங்க சொல்றார். அதே அதிகாரத்தில் கொஞ்சம் பின்னால பார்த்தீங்கன்னா மத்தேயு 6வது அதிகாரத்துல 16 இருந்து 18 வரைக்கும் இதுல என்ன சொல்றாரு? எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. முதல்ல எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாது. அதே போல பின்னால எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது. நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகமாட்டமா இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா நோன்பு இருந்தா கைமாறு உண்டா இல்லையா? ஜீசஸ் என்ன சொல்றாரு? 4 பேர் பார்க்குற மாதிரி நீ உபவாசம் இருந்தீங்கன்னா ஏற்கனவே கைமாறு பெற்றுட்ட. ஆனால் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். அப்போ உண்மையான முறையில் நாம் நோன்பு இருந்து ஜெபித்தோம் என்றால் கைமாறு உண்டா இல்லையா? உண்டு, நிச்சயமாக உண்டு. அதனால ஜீசஸ் சொல்றார், சரியான முறையில் நாம் நோன்பு இருந்து ஜெபிக்கும் பொழுது மறைவாய் செய்கிற இந்த முயற்சியை பார்த்து கடவுள் நிச்சயமாக நமக்கு கைமாறு அளிப்பார். புதிய ஏற்பாட்டில் நான் ஒரு சில வசனங்களை இன்னும் சொல்ல விரும்புகிறேன். திருத்துவதர் பணி 13வது அதிகாரம், திருத்துவதர் பணி 13வது அதிகாரம் 2, 3, 4 இறை வசனங்கள். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் போய் பாருங்க. திருத்துவதர் பணி 13வது அதிகாரம் 2, 3, 4. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கிறேன். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரோன் பல பேர் இருக்குதுங்க. அவங்க எல்லாம் போதர்களாகவும் இறைவாக்கினரும் இருந்தார்கள். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் பொழுது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். எப்போ ஹோலி ஸ்பிரிட் பேசுறாரு? அந்த மொத்த திருச்சபையும் ஒன்று கூடி நோன்பிருந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானார் அவர்களோடு பேசுகிறார். அவங்க 2 பேரையும் நான் ஒரு ஸ்பெஷல் வேலைக்காக நான் வச்சிருக்கேன்னு பரிசுத்த ஆவியார் சொல்றார். அவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் நோன்பு இருக்கிறாங்க. 2வது முறை அவர்கள் மறுபடியும் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஃபர்ஸ்ட் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பது தெரிந்து கொள்வதற்காக என்ன பண்றாங்க? நோன்பு இருக்கிறாங்க. இப்போ
அதில் இருக்கிறவங்க நல்லா மெசேஜ் கொடுக்கணும், ஒரு ஊருக்கு அனுப்பிச்சி விடுங்கம்மான்னு டிசைட் பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்க முடியாதா? பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் அனுப்புறதுன்னு எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஸோ இங்கே தான் வந்து ஹியூமிலிட்டி, தாழ்த்துறது. நோன்புடைய ஒரு முக்கியமான விஷயம், யாரை அந்த ஊருக்கு அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நோன்பு இருந்து நான் எங்களை தாழ்த்தி கொண்டு, ஆண்டவரே உங்ககிட்ட கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்க யாரை நானுங்க அனுப்புறதுன்னு சொல்லிட்டு. அப்போ நோன்பு இருக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னது? கடவுள் முன்பாக நம்மை தாழ்த்து. எனக்கு தெரியாது, என்னை என்னால் பாதுகாக்க முடியாது, என்னால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, உங்களுடைய உதவி தேவை, உங்களுடைய கிரேஸ் தேவை. அப்போ கடவுள் முன்னால் நம்மை தாழ்த்துவது மிக மிக ஒரு முக்கியமான பாயிண்ட் நோன்பு இருக்கிறதுல. இப்போ அவங்க என்ன எதுக்காக நோன்பு இருக்கிறாங்க? யார் இந்த திருப்பணிக்கு அனுப்புறது எங்களுக்கு தெரியல, ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நோன்பு இருக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் 2 பேரும் காமிக்கிறார், பர்னபாவையும் பவுலையும் அனுப்புறதுக்காக நான் வச்சிருக்கேன்றார். அதோட சரி நான் அனுப்பி விடல, மறுபடியும் நோன்பு இருந்து அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தலையில கை வச்சு அபிஷேகம் பண்ணி அனுப்புறாங்க. இதுல 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, 4வது இறை வார்த்தை பார்க்கும்போது, இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். இப்ப யார் அனுப்புனது அவங்கள? உண்மையில அந்த திருச்சபையில் உள்ள மக்கள் தான் அவங்களை எல்லாம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள். ஏன் யார் அனுப்புன்றது ஆவியானவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்களை அபிஷேகம் பண்றதுக்கும் ஆவியார்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவர்களை யார் அனுப்புனதா பைபிள் சொல்லுது? தூய ஆவியானவர் அனுப்புனார்னு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால, மேஜர் டெசிஷன் ஒரு குரூப்ல எடுக்கிறதுக்கு முன்னால உபவாசம் இருந்து ஜெபிப்பது அவசியம். நம்ம நிறைய நேரத்தில் அது செய்யலை, அதாவது குரூப்பாக செய்யலை. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சில நேரத்தில் செஞ்சுருக்கேன். பட் ஆனால் குரூப்பாக செய்வது நல்லது. ஒரு ஜீசஸ் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கும்போது என்ன பண்ணலாம்? நம்ம உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது நமக்கு தெளிவான ஒரு மெசேஜ் கடவுளிடம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க் 2வது அதிகாரம், மார்க் 2வது அதிகாரம் 18, 19, 20 இறை வார்த்தைகள். மார்க் 2வது அதிகாரம் 18, 19, 20. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? என்ன கேட்குறாங்க? யோவானுடைய சீடரும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்கும்போது உங்க சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருக்க மாட்டேங்கிறாங்க? இது என்னுடைய கேள்வி. யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? யாராவது சொல்லுங்கப்பா. யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? மற்றவர்கள் பார்க்கும்படி அவங்க நோன்பு இருந்திருப்பாங்க. வெரி குட். அவங்களும் பரிசேயர் மாதிரி நோன்பு இருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எந்த குரூப்ல இருந்து வந்தோமோ அந்த குரூப்ல பண்ணதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்றோம். நானும் அப்படி நிறைய நேரத்தில் பண்ணியிருக்கேன். எந்த குழுவில் நான் முதல்ல மனம் மாறி வந்து சேர்ந்தனோ அவங்க செஞ்சதை நம்ம அப்படியே சீனியர் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணியிருப்போம். அது இறை வார்த்தைக்கு உகந்ததா இல்லையான்னு கவனிச்சிருக்க மாட்டோம். இறை வார்த்தைக்கு முரண்பாடா இருக்கா இல்லை சரியா இருக்கான்னு கவனிக்காம என்ன பண்ணுவோம், எங்க சீனியர் சொல்லி கொடுத்தது, எங்க எல்டர் சொல்லி கொடுத்ததை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்போம். ஒரு சில காரியங்கள் நம்மகிட்ட அப்படி தப்பு இருந்தால் நம்ம மாற்றிக்கணும். இறை வார்த்தைக்கு முரண்பாடாக நம்முடைய பாரம்பரியத்தில் யாராவது சொல்லிக் கொடுத்தாலும் சரி, நம்முடைய ஜெபக்குழு யாராவது சொல்லிக் கொடுத்தாலும் அதை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்க யோவானுடைய சீடர்கள் என்ன பண்றாங்க? பரிசேயர் சதுசேயர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே போல இவங்களும் நோன்பு இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் தெரியுது, யோவானுடைய சீடர்களும் நோன்பு இருக்கிறாங்க, பரிசேயர்களும் நோன்பு இருக்காங்க, உங்க சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கலன்னு கேட்கிறாங்க. ஓகே, இது ஜீசஸுடைய பதில் ரொம்ப முக்கியமானது. ஜீசஸ் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த வசனம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு அவர் கூடயே இருக்காங்க. இயேசு வந்து பாடுபட்டு மறிக்கல, அவங்கள விட்டு போல. ஒரு ஜீசஸ் இறந்தப்பறம் தான் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணுமா? அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம் வருது. அப்படி மாதிரி தான் இருக்குது. ஓகே, குட். ஓகே, என்னுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கரெக்ட், ஜீசஸ் நான் அதை என்ன சொல்றாரு, நான் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள்னு சொல்றாரு. அது என்ன காரணம்னா, ஜீசஸ்ல பக்கத்துல இருக்கும்போது அவருடைய பிரசன்ஸ் கூட இருக்குது. பிசிக்கலா பார்க்க முடியுது, பிசிக்கலா பேச முடியுது, தொட முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. ஓகே,
இறந்து போன அப்புறம் அதே போல கடவுளை நீங்கள் உணர வேண்டும் என்றால் ஃபாஸ்டிங் இஸ் நெசசரி. பிசிக்கலா ஜீசஸ் பக்கத்துல இல்லாம இருக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவலா அதே பிரசன்ஸ்ல நீங்க இயேசு கிறிஸ்துவை நெருங்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? உபவாசம் வேண்டும். இதை சொல்லிட்டு தான் ஜீசஸ் என்ன சொல்றாரு? பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊற்றக்கூடாது, புதிய துருத்தியில பழைய திராட்சை ரசத்தை ஊற்றக்கூடாது, புதிய துணியில பழைய துணியை ஒட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான காரியம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு, கடவுளுடைய இறை பிரசனத்தில் நாம் முழுவதுமாக அனுபவிப்பதற்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோம். அப்போ ஃபாஸ்டிங் என்ன பண்ணோம்? கடவுளோடு நம்மை ஒன்றிப்பதற்கு, கடவுளுடைய பிரசனத்தை உணர்வதற்கு மிக மிக அவசியம். ஜீசஸ் பிசிக்கலா நம்மகிட்ட இல்லை, ஆனா ஸ்பிரிச்சுவலா அவர் நம்ம கூட இருக்கிறது நம்ம உணர்வதற்கு, அவரோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு உபவாசம் மிக மிக அவசியமான ஒரு டூல். இதுவரை நீங்க உபவாசம் பண்ணலன்னா தயவு செய்து உபவாசம் இருப்பது அவசியம். உடனே முடிவு எடுக்க வேண்டாம். நம்ம இந்த கிளாஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணி என்னென்ன டைப் ஆஃப் உபவாசம் இருக்குது, என்ன மாதிரி உபவாசம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி பொறுமையா டிசைட் பண்ணும். அவசரப்பட்டு போயிட்டு இருந்துட்டு உடல் நலம் இல்லாமல் மாட்டிக்கூடாது. உபவாசம் இருப்பது நம்ம உடலை ஒருத்துவதற்கான, அது அதே நமக்கு உடலுடைய நோய்க்கோ இல்லை பலவீனத்துக்கோ கொண்டு போயிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உபவாசம் இருப்பது நல்லது, ஜெபத்தோடு உபவாசம் இருப்பது நல்லது. அதே நம்முடைய உடல் நலத்தை கெடுப்பதாக அமைந்து விடக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். அதனால தயவுசெய்து அவசரப்பட்டு இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குதா, நான் ஜீசஸ் பக்கத்தில் வந்து உணரணும்னு சொல்லிட்டு நாளைக்கு போயிட்டு 10 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து தான் பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் அவசரப்பட்டு இந்த வாரம் முடிவு பண்ண வேண்டாம். உபவாசம் இருக்கிறது நல்லது, தியானிங்க. நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். பைபிள் என்னென்ன மாதிரிலாம் உபவாசம் இருந்தாங்க, ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம், ஏற்கனவே ரெகுலராக இருந்துட்டவங்க என்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது போக ஒரு சில முக்கியமான காரியங்கள் இருக்குது உபவாசத்தை குறித்த வரைக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டு உபவாசத்தினுடைய முக்கியமான பங்கு என்ன? இயேசு கிறிஸ்துடைய பிரசனத்தை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள, அனுபவிக்க ஃபாஸ்டிங் பிரேயர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்க ஃபாஸ்டிங் இருந்தாலும் நம்மை கடவுள் முன்னால் தாழ்த்துகிறோம் இல்லையா? பாவத்திலிருந்து விட்டுட்டு வெளியில வரணும். கடவுளுடைய பிரசன்னம் வேணும், ஆனால் பாவத்தை நான் விட்டுட்டு வெளியே வர மாட்டோம்னா பிரசன்னம் வராது. கரெக்ட். நம்ம அடுத்த வாரம் எந்த ஒரு மனநிலையோடு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் வரும்போது ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ரேயர்னு வரும்போது there is one more thing is very very important. காத்திருத்தல், ஆண்டவருக்காக காத்திருத்தல் மிக மிக அவசியம். இது மூணும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. உபவாசம் அப்படின்னு சொல்லும்போது ஜெபம் இல்லாமல் உபவாசம் கிடையாது. ஓகே, உபவாசம் இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறீங்கன்னா காத்திருக்க தெரியணும். ஆண்டவருடைய குரலை கேட்க, ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு, அவருடைய பிரசனத்தை நாம் உணர்வதற்கு, அவருடைய திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு காத்திருத்தல் மிக மிக அவசியம். நிறைய கிறிஸ்தவர்கள் காத்திருக்கிறது கிடையாது இல்லையா? பைபிள்ல படிக்கிறோம், ஆண்டவருக்காக காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து அது கடைசியில கழுகை போல உயர 40:31 அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள். தமிழ்ல வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல வந்து those who wait upon the Lord இருக்கு. அது உண்மையிலே அதற்கு சரியான அர்த்தம் கடவுளுக்காக காத்திருப்பவர்கள். கடவுளுக்காக காத்திருப்பவர்கள். அந்த காத்திருப்புல உங்களுக்கு அவிசுவாசம் வெளியில போனோம், நம்மை தாழ்த்தி கொள்றோம், நாம் விசுவாசத்துக்குள்ள வரோம். விசுவாசத்துக்குள்ள வர்றதுனால கடவுளுடைய குரலை கேட்க முடியும், புது பலன் அடைகிறோம், ஓடினாலும் களைப்படைவதில்லை. அதுக்கப்புறம் நம்ம கழுகை போல உயர்ந்து செல்ல முடியும். ஆனா அந்த காத்திருக்கிறது எப்படி, எந்த மனநிலையோடு நம்ம காத்திருக்கின்றது நம்ம யோசிப்பது அவசியம். அதனால எனக்கு யாருமே ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி கொடுத்து கிடையாது. நானே போய் ஒரு சில நேரம்லாம் ஃபாஸ்டிங் வந்துட்டு கோவத்துல வெளியே வந்திருக்கிறேன். என்ன ஆண்டு 3 நாள் உங்க கூட உட்காந்து ஜெபம் பண்ற, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். யாராவது அப்படி அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஃபாஸ்டிங் இருந்து ஒன்றும் நடக்கல, இருந்ததே வேஸ்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க. இந்த பக்கம் யாருக்காவது அப்படி ஒரு அனுபவம் இருக்கா? ஃபாஸ்டிங் போயிட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்தவங்க, அல்லது மனம் வெறுத்து போய் வந்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஃபாஸ்டிங்கா இல்லை பிரதர், இருந்தால் தானே அதெல்லாம் சொல்றதுக்குன்றீங்களா? ஹலோ, மிக மிக அவசியமான ஓகே, எங்க ஒரு சிஸ்டர் சொல்றாங்க 2 பேர் தான் அப்போ
ஃபாஸ்டிங் இருந்து கஷ்டப்படுறீங்க. மற்றவங்களாம் ஃபாஸ்டிங் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? உபவாசம் வந்து ஜெபிச்சேன், நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், இல்லை கடவுளுடைய பிரசன்னத்தை முழுமா நிறைஞ்சிருந்தேன்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்காங்க, ரூபா சிஸ்டர். அப்போ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரட்லாம் சொல்லிக் கொடுக்கணும் சிஸ்டர். யாரோ ஒருத்தர் ஃபாஸ்டிங் இருந்து கடவுள் அவங்களோடு பிரசன்னமாக இருந்ததெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. வெரி குட். ஃபாஸ்டிங் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய டூல், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு, கடவுளோடு பேசுவதற்கு. அது எனக்கு முதல்லலாம் அது புரியல, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானாக போய் ஃபாஸ்டிங் இருப்பேன், அனாயிட்டிங் வேணும்னு ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் கோச்சிட்டு வெளியில் வந்துடுவேன். 4 நாள் ஃபாஸ்டிங் தான் ஒன்றும் பிரோஜனம் இல்லான்றே. நீங்கள் எல்லாருக்கும் தூக்கி கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குன்னு திட்டிட்டு வந்திருக்கிறேன். திட்டிட்டுல கோவத்தில் வந்திருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஆனால் அதுதான் சொல்கிறேன், எந்த மனநிலையோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஸோ இது வரைக்கும் ஜஸ்ட் மெடிடேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வி வில் ஸ்டார்ட் அகெயின் இந்த ஃபாஸ்டிங் பற்றி. எந்த மனநிலையோடு நாம் காத்திருக்க வேண்டும், அப்புறம் ஃபாஸ்டிங்கில் வர நம்மளுக்கு நன்மைகள், அது என்னென்ன மாதிரி ஃபாஸ்டிங் இருக்குது, ஏற்கனவே இருக்கிறவங்க எப்படி அதை கண்டினியூ பண்ணலாம் அல்லது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இது வரைக்கும் பண்ணாதவங்க கம்பல்சரியாக பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணலான்றதை நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்டதுல